ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக மிளகு, முந்திரி, பொட்டுக்கடலை கொஞ்சம், அது கூடவே ஒரு பாதி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். வதக்கிட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதங்கணும். அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சுருளை வதக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயிலேருந்து 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேலு மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூமை ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மஷ்ரூம் வெந்துருச்சு. கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.